தமிழா வாழ்க வளமுடன். என்னடா இது இட்லி கலர் கலராக வச்சு ஏதோ கேம் விளையாடுற மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, தோசை சைக்கோஸை நிறைய பேர் பார்த்துட்டோம். அப்போ இட்லி சைக்கோஸை கிரியேட் பண்ண வேணாமா? இட்லி சைக்கோஸ் கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவோட மோட்டோவே. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கலர்ஃபுல் இட்லியே வச்சுருக்கோம். இந்த கலர்ஃபுல் இட்லி எந்த எசன்ஸும் ஆட் பண்ணலைங்க. டாட்டோட எசன்ஸை கொட்டி நிறைய பேர் வந்து எசன்ஸை கொட்டி விதவிதமான கலரில் காட்டுறாங்க. அப்படி கிடையாது, நேச்சுரலாக எப்படி கலர் வரப்போகுதுன்னு நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஒரு கப் பட்டாணி, ஒரு கப் வயலட் கோஸ், ஒரு கப் பீட்ரூட், ஒரு கப் எல்லோ பம்கின், ஒரு கப் கேரட் எடுத்துருக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த 5 வகை ப்ளஸ் எங்கள் வீட்டில் எப்பவுமே கருப்பு கவுனி அரிசியில் தான் நாங்கள் இட்லி அரைப்போம். அது ப்ரௌன் இட்லின்னு சொல்லலாம். அப்புறம் நார்மல் ஒயிட் மாவில் இட்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் மாவு இருக்குது இல்லைங்களா, இட்லி மாவு, அதை வந்து 5 பங்காக பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருக்க பட்டாணி ஆட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து கேபேஜ் ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் கேபேஜ் ஆட் பண்ணால் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரிலாம் கண்டிப்பாக அந்த ஒயிட்லாம் வரவே வராதுங்க. எந்த கலர் எக்ஸாக்டாக வருதோ அதை தான் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு பீட்ரூட் ஆட் பண்ணாலும் அந்த ரெட்டு ரத்த சிவப்புலலாம் இட்லி வராது. கேரட் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் கண்டிப்பாக வருங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லோ பம்கினும் இட்லி வந்து நல்லா எல்லோ கலரில் வருது. பட்டாணி, எல்லோ பம்கின் அண்ட் கேரட் கரெக்ட் கலரில் வருது. பட் ஆனால் இது கேபேஜும் பீட்ரூட்டும் உங்களுக்கு கரெக்ட் கலரில் வரல. அதை நாங்கள் முதல்லே சொல்லிடுறோம். அந்த வெள்ளை கலர் மாதிரி ஷேடில் வருது இல்லை, அதுதாங்க அந்த கேபேஜ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வைக்கிறது வந்துட்டு கேபேஜ் இட்லி தாங்க. கேபேஜ் இட்லி போட்டால் இந்த கலர் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ பம்கின் இட்லி, அப்புறம் கேரட் இட்லி, அப்புறம் பட்டாணி இட்லி, அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வைக்கிறது நார்மல் ஒயிட் இட்லி, இங்கே வைக்கிறது வந்துட்டு பீட்ரூட் இட்லி, அப்புறமா வந்து எங்கள் வீட்டில் அரைக்கிற கருப்பு கவுனி இட்லி. அதுக்கு தொட்டுக்க சூப்பரான 2 சட்னிங்க. தயிர் சட்னியும், தயிரில் சட்னியாக இருந்தாலும் யோசிக்கிறீங்க, கண்டிப்பாக அந்த ரெசிப்பியும் போடுறேன். தயிர் சட்னி அப்புறம் மாங்காய் சட்னி, இந்த 2 ரெசிபி தாங்க. மாங்காய் சட்னி ஏற்கனவே போட்டுட்டேன், இங்கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்.